ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உக்ரைன் ரஷ்யா இடையே 4வது ஆண்டாக தீவிர போர் நடக்கிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். பெரிய திருப்பமாக சில நாட்கள் முன்பு ரஷ்ய அதிபர் புட்டினை வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து பேசினார். அந்த சந்திப்பை போர் நிறுத்தத்துக்கான துவக்கம் என்றார். இன்று உக்ரைன் அதிபர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை வெள்ளை மாளிகையில் டிரம்ப் சந்திக்கிறார். எல்லாம் ஒன்றாக போய்க் கொண்டிருக்கிறது. எப்படியும் போர் நிறுத்த அறிவிப்பு இன்று வந்துவிடும் என்று எதிர்பார்த்த நிலையில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளை தூக்கி வாரி போடும் பெரிய குண்டை இப்போது வீசியிருக்கிறார் டிரம்ப். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கை. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நினைத்தால் இப்போது உடனடியாக போரை நிறுத்திவிட முடியும். அவருக்கு அதில் விருப்பமில்லை என்றால் அவர் சண்டையை தொடரலாம். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், 12 ஆண்டுக்கு முன்பு எந்த யுத்தமும் இல்லாமல் கிரிமியாவை ரஷ்யாவிடம் கொடுத்துவிட்டார் ஒபாமா. அதை இனி ஒருபோதும் திரும்ப பெற முடியாது. அதேபோல் உக்ரைனால் நேட்டோவில் சேரவும் முடியாது. சில விஷயங்களை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது என்று கூறியுள்ளார். எந்த விஷயத்துக்காக ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனும் ஐரோப்பாவும் உறுதியாக நிற்கின்றனவோ அதுவே இனி கிடைக்காது என்று ட்ரம்ப் சொல்லியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்தனைக்கும் புட்டினை ட்ரம்ப் சந்தித்த பிறகு உக்ரைனுக்கான ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். உக்ரைனில் நேட்டோ வீரர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லியிருந்தார். இது உக்ரைனுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஆனால் நேட்டோவில் சேருவதை உக்ரைன் நினைத்து பார்க்க கூடாது என்று இப்போது ட்ரம்ப் சொல்லியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதில் மட்டுமே ட்ரம்ப் குறியாக இருக்கிறார். பாதிக்கப்பட்ட நாடு எது, எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இருக்கிறது, எந்த நாட்டுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் கணக்கில் கொள்ளவில்லை. ட்ரம்ப் கடும் நெருக்கடியில் இருக்கிறார். இப்போதைக்கு எதை செய்தாவது போரை நிறுத்தியே ஆக வேண்டும். ரஷ்யா வல்லரசு நாடு, புட்டின் உறுதியான தலைவர். அவரிடம் நடந்த பேச்சில் சில விஷயங்களில் அவர் இறங்கி வர மாட்டார் என்று தெரிந்துவிட்டது. இனி அவர்களை பணிய வைப்பதற்கு பதில் உக்ரைனையும் அந்த நாட்டின் அதிபரையும் பணிய வைப்பதுதான் ஒரே வழி. இதுதான் போரை நிறுத்த எளிய முறை என்று ட்ரம்ப் நினைப்பதாக சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர். 24 மணி நேரத்தில் நிறுத்துவேன் என்ற போரை இனியும் நிறுத்தாவிட்டால் அது ட்ரம்புக்கு ஒரு பக்கம் கௌரவ பிரச்சனை என்றால் இன்னொரு பக்கம் அவரது ஆசையை அடைவதற்கான முட்டுக்கட்டையாகவும் விழுந்துவிடும். அதாவது ட்ரம்ப் தன்னை அமைதியின் சின்னமாக அடையாளப்படுத்த விரும்புகிறார். அமைதிக்கான நோபல் பரிசை தட்டிவிட வேண்டும் என்பது அவரது மோகம். அதற்காகத்தான் உலகின் எல்லா போரையும் நான் தான் நிறுத்தினேன் என்கிறார். பாகிஸ்தான் கெஞ்சியதால் இந்தியா போரை நிறுத்தியது. ஆனால் அதை கூட ட்ரம்ப் உரிமை கொண்டாடினார். அணு ஆயுத போரையே நிறுத்திவிட்டேன். ஆம், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்ற மேடைதோறும் முழங்குகிறார். இன்னும் சில நாட்களில் இதை சொல்லி அரை சதம் அடிக்கப் போகிறார். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஈரான் போர், லெபனான் யுத்தம், இந்தோனேஷியா கம்போடியா போர் உட்பட 6 போர்களை நிறுத்தியதாக ட்ரம்ப் சொல்லி வருகிறார். அமைதிக்கான நோபல் பரிசுக்கு நான் தகுதியானவன், ஆனால் அவர்கள் எனக்கு தரமாட்டார்கள். என்னை பொறுத்தவரை நான் என்ன செய்கிறேன் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் போதும் என்றெல்லாம் சென்டிமெண்ட் வசனம் பேசினார். ட்ரம்ப் தனது ஆசையை அடையவும் கௌரவத்தை காப்பாற்றவும் எதையும் செய்வார் என்பதைத்தான் உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் அவரது நிலைப்பாடு இருப்பதாக ஐரோப்பிய நாடுகளின் நிபுணர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு காலத்தில் சோவியத் ரஷ்யாவில் இருந்த நாடுகள் அமெரிக்கா, ஐரோப்பா அங்கம் வகிக்கும் நேட்டோவில் சேர்வதை ரஷ்யா விரும்பவில்லை. முதலில் இருந்தே இதை எதிர்த்து வருகிறது. அந்த வரிசையில் தனது எல்லையை ஒட்டி இருக்கும் உக்ரைனை முக்கிய நாடாகவும் காலநிலை, புவியியல் அமைப்பு, கலாச்சாரம் அடிப்படையில் உக்ரைன் தங்களைப் போல் இருப்பதாகவும் ரஷ்யா நினைக்கிறது. அந்த நாடு எந்த காரணத்தை கொண்டும் ஐரோப்பிய நாடுகளிடம் நெருங்கக்கூடாது என்பது ரஷ்யா கணக்கு. ஏற்கனவே கிரிமியா போன்ற பகுதிகளை ரஷ்யாவிடம் பறிகொடுத்த உக்ரைன் இனி சிறிய துண்டு நிலத்தை கூட இழக்கக்கூடாது என்பதற்காக நேட்டோவில் சேர முயற்சி செய்தது.
இந்த முயற்சியில் தீவிரமாக இறங்கியதாலும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை பெரிய அளவில் அரவணைக்க ஆரம்பித்ததாலும் 2022 உக்ரைன் மீது ரஷ்யா போரை துவங்கியது. இந்த போரில் முதலில் இருந்தே ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பக்கபலமாக நிற்கின்றன. பைடன் இருக்கும் வரை உக்ரைனுக்கு தீவிரமாக உதவிய அமெரிக்கா ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு தனது நிலைப்பாட்டை மாற்றியது. தான் அதிபரான 24 மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்திவிடுவேன் என்று ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது போல் உடனடியாக போரை நிறுத்த முடியவில்லை. இருப்பினும் அதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக செய்து வந்தார். அதிபரான வேகத்தில் ஜெலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து பேசினார். அப்போது ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையே பகிரங்க மோதல் வெடித்தது. வெள்ளை மாளிகையிலிருந்து ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டார். இந்த மோதல் நடந்தபோது பேச்சுவார்த்தை லைவாக ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. மொத்த உலகமும் மோதலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு உக்ரைன் மீது ட்ரம்புக்கு கோபம் அதிகரித்துவிட்டது. ஏற்கனவே உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய ஆயுத உதவிக்கு நிகராக அங்குள்ள கனிமங்களை அமெரிக்காவுக்கு தர வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். இதற்கான ஒரு ஒப்பந்தத்தை தயாரித்த அமெரிக்கா அதில் வலுக்கட்டாயமாக ஜெலன்ஸ்கியை கையெழுத்து போட சொல்லி வலியுறுத்தியது. புட்டினிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு டொனெட்ஸ்க் மற்றும் லூகான்ஸ்க் ஏரியாவை ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் விட்டுவிட வேண்டும் என்ற உக்ரைனிடம் ட்ரம்ப் வலியுறுத்தினார். இப்போது நேட்டோவில் சேருவதையும் நினைத்து பார்க்க கூடாது என்று அடுத்த இடியை உக்ரைன் மேல் ட்ரம்ப் இறக்கியிருக்கிறார். இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில்தான் இன்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் வெள்ளை மாளிகையில் ட்ரம்பை சந்திக்கின்றனர். போர் நிறுத்தம் வருமா அல்லது போர் இன்னும் தீவிரமடையுமா? என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.